மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அக்கட்சியின் அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவரது மனைவி தரப்பில் ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது நீதிபதி தரப்பில் பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பாக அரசு ஒதுக்கும் இடத்தில் தற்போது அடக்கம் செய்யுங்கள் என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார். அரசு தரப்பிலிருந்தும் 200 சதுர அடி நிலம் ஒதுக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். ஒரு தெளிவுக்காக, ஒரு கிளாரிட்டிக்காக கேட்கிற, இப்போ இந்த கட்சி அலுவலகத்தில் அவரது உடலை அடக்கம் செய்ய அனுமதி இல்லை நாம் எடுத்துக்கலாம் இல்லையா? விரிவான தகவல்கள் என்ன? நீதிபதி தெரிவிக்கும் கருத்து அது மாதிரிதான் இருக்கு. இப்போ அரசு எந்த இடத்தை ஒதுக்குறாங்களோ அந்த இடத்துல நீங்க அடக்கம் செய்யுங்கள், அதுதான் சரியாக இருக்கும் என்பதுதான் நீதிபதி சொல்ல வருகிறார். இந்த விசாரணையானது காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. நீதிபதியும் இறந்தவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய இறப்பு ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்பட்டாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என்று காலையிலேயே நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அரசு ஒதுக்கக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று பரிந்துரையும் தெரிவித்திருந்தார். மணிமண்டபம் கட்டுவது அடுத்த விஷயம். அது உங்களுடைய இடத்தில் நீங்கள் மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாம், அதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இன்றைய தினம் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அரசு ஒதுக்கக்கூடிய இடத்துல அடக்கம் செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று தன்னுடைய பரிந்துரையை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக யோசித்து முடிவெடுப்பதற்காக கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. 12 மணிக்கு தங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்லுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில 12 மணிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில தற்போது வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இதுல பல்வேறு வாதங்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அரசு தரப்புல பொறுத்த வரைக்கும் 200 சதுர அடி நிலம் ஒதுக்குவதற்கு அரசு தயாராக இருப்பதாக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம் புதிய மனு அளிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இப்போதைக்கு அரசு ஒதுக்கும் இடத்தில் அடக்கம் செய்யுங்கள், அரசிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும், அரசு அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். ஆனால் அரசுக்கு பரிந்துரைத்த அரசுக்கு விண்ணப்பம் கோரிய அந்த மனு நிராகரிக்கப்பட்டு விட்டதால் இந்த வழக்கு செல்லாதாகிவிட்டது என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் தரப்பை பொறுத்த வரைக்கும் 7500 சதுர அடி, தாங்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய இடம் 7500 சதுர அடி கொண்ட ஒரு இடம். அந்த இடத்துல குறுகிய இடமாக அந்த இடம் இல்லை. 4 புறமும் சாலைகளில் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக தான் இருக்கிறது. எனவே அந்த இடத்துல ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங் தரப்புல இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுல நீதிபதி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, இறந்த நபர் நல்ல முறையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் உடலை பள்ளியில் வைத்திருக்கவும் முடியாது, நாளை பள்ளி திறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள், மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே அரசு ஒதுக்கக்கூடிய இடத்துல அடக்கம் செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.